வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமது தொகுப்பில் ஆங்கில புத்தாண்டு பலனை பற்றி பொதுவாக பேசிக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி மிகவும் துணிச்சலும் அதே போல் இது சொல்லுவாங்கள்ல, துன்பத்திலும் இன்பத்தை காணக்கூடியவங்க, அடுத்தவங்களுக்காக வாழக்கூடியவங்க, அனைத்திலும் வெற்றி பெறக்கூடியவங்க யாருன்னா நீங்கள் தாங்க, துளாராசிக்காரங்க. இன்றைக்கி துளாராசிக்காரங்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு பலன் எப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். 1/1/2025 மார்கழி 17ஆம் தேதி புதன்கிழமை இரவு 12 மணிக்கு மேலே கன்னியா லக்னமும் காலை 6 மணிக்கு மேலே தனுசு லக்னமும் பிறக்கின்றது இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு. உங்களுடைய ராசி நாயகன் கும்பத்தில் இருந்து சனியோடு சேர்ந்திருக்கிறார். பொதுவாகவே சனியும் சுக்கரனும் யோகக்காரங்க தான், அது எந்த மாட்டு கருத்து கிடையாது. சரிங்க, 2025 துளாராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த துளாராசிக்காரங்களை பொறுத்தவரை நிறையா தோப்பில் சொல்லியிருப்போம். இது ஒரு நடுவில் நிற்கிறவங்க. எப்படி சொல்கிறது அப்படின்னா, கரையிலையும் தண்ணிலையும் ஒரு கால், கரையிலையும் ஒரு கால். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, துளாராசி பிறந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேணும், யாருமே பகைக்கக்கூடாது, எதிரி கூட நண்பனாக ஆகணும், எதிரி கூட துரோகம் பண்ண மாட்டாங்க, அப்படிப்பட்ட ராசிக்காரன் துளாராசிக்காரங்க. எனக்கு என்ன ஏன்னு இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம்னா தன்னலம் காக்காமல் பொதுநல சேவையில் புரிகிறதில் இந்த துளாராசிக்காரங்களை மிஞ்சினா யாரும் கிடையாது. தான் எது சாப்பிட்டாலும் மற்றவங்க அதே சாப்பாடு உணவு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த உயர்ந்த உள்ளம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த உயர்ந்த உள்ளம் உங்களுக்கு உண்டு. இரக்க குணம், தர்ம சிந்தனைகள், குரு பக்தி, ஏழையில் பார்த்தா உதவுறது, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இரக்க சிந்தனை. என்ன காரணம், இந்த வீட்டு வருது துலாம் ராசி வீடு நடுநிலையோடு இருக்கக்கூடியவங்க, அதை நீதிமான்னு சொல்லுவது அந்த மாதிரி இருக்கிறவங்க. பெற்ற தாயாக இருந்தாலும் அதே சாப்பாடு தான் ஐயா, அதே போல் நம்ம பக்கத்தில் இருக்காருன்னா அதே சாப்பாடு தான். பெற்ற தாய்க்கு மாதிரி அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே கண்ணாக பார்க்குறது அது அபூர்வம். ஆனால் துளாராசிக்காரர்களுக்கு அது இன்றியமையாதது. எல்லாத்தையும் பொதுவாக பார்க்குறது. எவ்வளோ வசதியானாலும் பழசை நினச்சி பார்க்கக்கூடியதில் உங்களை மாதிரி மிஞ்சின யாரும் கிடையாது. அது என்னமோ தெரியலை, உங்களுக்கு மட்டும் அப்படி என்னென்னா, எவ்வளோ வசதி வந்தாலும் தரையில் படுத்தா தான் ஏன் தூக்கம் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இந்த இயற்கையான இந்த பழமையான சாப்பாடு, ஒரு காலத்தில் நீங்கள் பழைய சாப்பிட்டவங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சாப்பாடு நல்ல வசதியாக வந்தாலும் இந்த பழைய சாப்பாடு சாப்பிட்டது, சுடுகஞ்சி சாப்பிட்டதெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்கும். இப்போ உணவுலே வீட்டில் சாம்பார், ரசம், மோர் எல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதெல்லாம் என்னப்பா ஏம்மா சோறு சுடுதண்ணி ஊற்றுமா, இன்னும் தண்ணி ஊற்றி சாப்பிடுவோமா அப்படின்னு தண்ணி ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிரியமாக சாப்பிடுவீங்க. ஏன் அப்படின்னா, இந்த சனியும் சுக்கிரனும் சேர்ந்துருந்தால் இந்த பழைய உணவை விரும்பி சாப்பிடக்கூடியவங்க, ஆனால் சுத்தமாக சாப்பிட நினைக்கக்கூடியவங்க. அதுதான் பெரிய உங்களுடைய ப்ளஸ். பழசாக சாப்பிட்டாலும் அது நீட்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமான உணவாக இருக்கணும் அப்படின்னு எண்ணம் உள்ளவங்க தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2025 மார்கழி மாதம் புதன்கிழமை பிறக்குது. உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடம் தனாதிபதி யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் உங்கள் வீட்டில் இருந்து அவர் கடகத்தில் உட்காந்துருக்கிறார். கிட்டத்தட்ட 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ஆம் உட்காந்துருக்கிறார். அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட இடங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். போன வருஷமாக அது 2-3 வருஷமாக நீங்கள் ரொம்ப தொழிலுக்காக போன இடத்துல ரொம்ப விசுவாசமாக இருந்து உங்கள் காசெல்லாம் போட்டு செலவழித்து அந்த இடத்த முன்னேற்றி தானும் முன்னேறிட்டு மற்ற முன்னேற்றி வருவீங்க. ஆனால் இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார் இந்த பறக்கும்போது. அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் எதுலேயுமே நீங்கள் முன்னோட்டி இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக இருங்க. வேகம் வேணாமியா, போதுமியா, உழைச்சி தான் கண்டோம். அந்த மாதிரி நீ போகிறத கொண்டு வரோமா, எதை கொண்டு வர போகிறோம், எதை கொண்டு வரணும் கிடையாது. இதுக்காரையும் உழைச்சாச்சு, எல்லோரும் நல்ல வாங்கி கொடுத்தாச்சு. இன்னும் என்ன செய்யணும், உங்கள் உடம்பை பார்க்கணும். இந்த உடம்பு உங்களெல்லாம் உழைச்சது,
பாவம் உங்களுக்கு துளாராசிக்காரங்க உடம்பு உங்களுக்காக உழைச்சிருக்கு. அதை நீங்கள் கடைசி காலத்தில் நீங்கள் தவிக்க விட்டுறக்கூடாது. அப்போ உடலை கண்டிப்பான முறை பேணி காக்க வேண்டும். அப்போ உடல் விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். 2ஆம் இடம் புதன் ஞானம், கல்வி, சமயோஜ புத்தி, முன் யோசனை இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. இதை சொல்லுவாங்கள்ல, ஒரு ஊருக்கு போனால் கூட சேஃப்டி வேணும். அப்போ யாரையும் நம்பி இல்லாமல் உங்களை மட்டும் தன்னை நம்பியே இருங்க. அவங்க பார்த்துக்கிடுவாங்க இவங்க சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் தன் நிலையை கொண்டே நீங்கள் எந்த புரோகிராமும் உங்களுடைய புரோகிராம் இருக்கணும். மற்றவங்கள கூட்டு போனாலும் சரி, நீங்கள் எதுக்கும் தயாராக இருக்க வேண்டும். 3ஆம் இடத்துல சூரியனும் சந்திரன் மறைஞ்சு லக்னம் தனுசு லக்னமாக இருக்கிறதுனால இந்த லக்னாதிபதி குரு பகவான் லக்னத்தில் சூரியன், அது சூரியன் சந்திரன் சிறப்பு தான். பொதுவாகவே ஒரு லக்னத்தில் சூரியன் சந்திரன் இருப்ப ரொம்ப சிறப்பு. தனுசு ராசியாக தான் பிறக்குது. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது கூட சூரியன் சந்திரன் இருக்காங்க. அப்போ சூரியன் தான் நல்லா உங்களை வச்சு ஒரு சுபகாரியங்கள், திருமணங்கள், ஒரு நல்ல ஆலோசனை மூலியமாக ஒரு நல்லா நடக்குது. இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்திலேயோ சொந்த பந்தங்கிட்டையோ அப்பா வழியிலையோ அம்மா வழியிலையோ இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல காரியம் முடியும் என்பதில் ஐயமில்லை. அது உங்கள் தலைமை முடியும். அதே போல் 4 சுத்தம் 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்து சுக்கிரனும் சனி உட்காந்துருக்குறாங்க. அப்போ 5ஆம் இடங்கு பூர்வ புண்ணிய ஸ்தலம். இந்த வருஷத்தில் ஒரு சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை சொத்து பிரச்சனை தீர்ந்து அது மூலியமாக உங்களுக்கு லாபம் கூடிய ஒரு தன்மை உண்டு. இனாமாக சில பொருள் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மனைவி மூலியமாகவோ நண்பர் மூலியமாக தொழில் மூலியமாக கிடைக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு உழைப்பில்லாத ஊதியம்லாம் இந்த வருஷம் நிறையா கிடைக்கும். நல்ல லாபத்தை கொடுப்பாரு. குழந்தை வழிகளையும் சரி பூர்வ புண்ணியம் நல்லா வேலை செய்யும். பிதர்களுடைய ஆசீர்வாதமும் முன்னோர் ஆசீர்வாதமும் அதே போல் குலதெய்வம் ஆசீர்வாதமும் இந்த வருஷத்தில் கிடைக்கும். நீங்கள் நினச்சதை சாதித்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். ரொம்ப அற்புதமான பலன். கடன் எதி சத்துரு எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. கடன்லாம் கொஞ்சம் குறையும். வட்டிக்கு வாங்கினதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் மாற்றி வைப்பீங்க. நல்லா ஆலோசனை பண்ணி எப்படி சேஃப்டி பண்ணலாங்கிறத முன்னெச்சரிக்கையாக இருந்து வீட்டு வேலைகள் மற்றும் சேஃப்டி பண்ணுற பைனான்ஸ் ஸ்டாஃப்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்கள் கையில் இருந்து அது சிறப்பாக இருக்கும். யார் 3ஆம் மணி கூட கூட்டு போவாங்க. நம்பிக்கை, நாணயம், கைராசிங்கிறது உங்களுக்கு இந்த வருஷத்தில் அந்த பேர் புகழ் கிடைக்கும். அதே போல் 7 சுத்த 8ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கார். குரு இந்த லக்கணத்து ராசிக்கு பகையாக இருந்தாலும் குரு பொதுவாக யோகாதிபதி தான். அப்போ உங்களுடைய கல்வி உங்களுக்கு நினச்சது கிடைக்காது. சொல்லுவோம் பார்த்தியா, கண்ணுக்கடை சூரியன் என்ன வேணா அப்படின்னு மாதிரி அந்த கல்வி ஒரு கல்வி கட்டுறனால பலனை விட கல்வி கற்காமல் இந்த படிக்காதமே சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சில துளாராசிக்காரர்களுக்கு அமைந்து விடும். நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்கள் தொழில் சம்மந்தம் இல்லாத வேலையை பார்ப்பீங்க, அதில் சம்பாத்தியம் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட அமைப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் இடத்த செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. இந்த லக்கணத்துக்கு அவர் இப்போ ராசிக்கு பாவியாக இருந்தாலும் தனாதிபதி அவர் தான். இப்போ ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளை நீங்கள் போய், அதாவது இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரத்தம் போனால் பெரிய இம்சை, யானை போனால் தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் எப்படி பார்த்தீங்களா? ஏன்னா அவன் தான் உங்களுக்கு உசுப்பேற்றுவான். ஒரு படம் சொல்லுவேன், உசுப்பேற்றி ரதை ஏற்றிட்டீங்களாடா அப்படி மாதிரி. நீங்கள் அந்த சொந்தம் போகாமல் இருந்தால் முன்னேற முடியாது. போய் வரணும், போய் வந்தால் தான் முன்னேற்ற முடியும். ஏன்னா அவன் தான் உங்களுக்கு எதிர்ப்பான். எது இருந்தால் தான் நீங்கள் வாழலாம், வளரலாம், வாழ முடியாது. அந்த மாதிரி வளரணும்னு நினச்சா எதிரி கண்டிப்பாக வரணும். எதிரி இல்லைன்னா வளரலாம், ஆனால் வளர முடியாது. அதனால் எதிரியை பற்றி நம்ம போன தோப்பில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்க்கலாம். ஒரு வாழ்க்கையில் நமக்கு எதிரி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வளர முடியும். எதிரியே இல்லைன்னா வாழலாம், வளர முடியாது. அப்படிப்பட்ட சொந்த பந்தங்கள் எதிர்த்து தான் இருப்பாங்க, ஆனால் அவங்கள வச்சு உங்களுக்கு வாழ்க்கை அமையும். அதே போல் 11ஆம் இடம் உங்களுக்கு சுத்தமாக இருக்குது. 12ஆம் இடத்துல கேது. இந்த 12ஆம் இடத்துல கேது இருந்தால் நல்ல நீங்கள் படித்த ஞானத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வழிபாடுகள், இந்த வருஷத்தில் வழிபாட்டுக்கு உண்டான பொறுப்புகள் உங்களுக்கு சேருங்க. ஒரு புதிய பொறுப்புகள், புதிய ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக குருமார்கள் அறிமுகமாகிறது. ஒரு வெளியிடங்களில் ஆன்மீகத்தினால் முன்னேற்றம் கிடைக்கிறது. ஆன்மீகத்தினால் பழைய கண்டெடுக்க போல் கிடைக்கிறது. அந்த ஆன்மீக துறையில் உள்ள நண்பர்கள் பழக்கமாகி அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள், அதே மாதிரி உடல் நோயில் உள்ள ஒரு பிரச்சனை தீர்க்கிறது, இதெல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்கும். மொத்தத்தில் 2025 உங்களுக்கு நல்ல லாபமான ஆண்டாக தான் இருக்குது. ஆனால் சொந்த பந்தங்கிட்ட போய் இருந்து, தாமரையில் தண்ணி போல் இருக்கணும்.
உள்ளே மிதக்கணும், ஆனால் ஒட்டக்கூடாது. அப்படி உங்களுடைய உறவினர்கிட்ட போய் இருந்து வாங்க, தவறு இல்லை. அவன் எதிர்த்தா தான் நீங்கள் வளருவீங்க. சும்மா எனக்கு என்ன உங்களை ரொம்ப பாராட்டிட்டோம்னா நீங்கள் அப்படியே இப்போ உட்காந்துருவீங்க. உங்களை 2 பேரும் எதிர்க்கணும். எதிர்ப்பு இருந்தால் தான் நீங்கள் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும். உங்களை ரொம்ப தட்டி கொடுத்தா சோம்பேறி ஆயிடுவீங்க. எதிர்த்தா அவனை எதிர்த்து மிஞ்சிடுவீங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரங்க தான் இந்த துலா ராசிக்காரங்க. உங்களுக்கு வழிபட பண்ணக்கூடிய தைரியம்னா ஸ்ரீரங்க அரங்கநாத் பெருமானும் மகாலட்சுமி தாயாரும் சரஸ்வதி வழிபாடு பண்ணுறது அற்புதமான பலன் கிடைக்கும். அதன் பிறகு தனாதிபதியாக இருக்கிற முருகப்பெருமான், இந்த முருகப்பெருமான் பழனிமலை முருகப்பெருமான் இல்லைன்னா திருச்செந்தூர் முருகன் ரொம்ப சிறப்பு. பழனிமலை முருகன் ரொம்ப ரொம்ப அதிசிறப்பு. ஏன்னா அவர் மேற்கு முகமாக பார்க்குறனாரு, பகையாளி மேற்க இருக்கிறனாலையும் அதை வழிபாடு பண்ணிட்டு வந்த பிறகு நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் தனாதிபதி எப்போயுமே மறந்துடக்கூடாது. இப்படி அதே போல் குலதெய்வ வழிபாடு, இந்த ராசிக்கு குலதெய்வம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. குலதெய்வம் உங்கள்கிட்ட நின்று பேசும். அதனால் குலதெய்வம் செய்ய வேண்டிய அதுக்குண்டான செய்யக்கூடிய அந்த சொல்லுவோம்ல, அந்த வரியெல்லாம் செய்வாங்கள்ல, வரி போடுறது வைக்கிறது, அதெல்லாம் முன்னாடி செய்கிறது. குழந்தைங்களுக்கு ஏதாவது பாத்திரம் வாங்கி தர்றது, பூஜை பொருள் வாங்கி தர்றது, குழந்தைங்களுக்கு ஏதாவது கட்டடம் பண்ணியிருந்தால் கட்டடத்துக்கு நன்கொடை கொடுக்குறது, வஸ்திரம் வாங்கி தர்றது, இதெல்லாம் நல்ல மேன்மையான பலனை கொடுக்கும். குலதெய்வம் உங்களுக்கு நின்று பேசும். குலதெய்வம் செய்ய செய்ய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய பலன் கூட இந்த வருஷத்தில் உண்டு. குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம் சொல்லுவாங்க. அதன் பிறகு கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்குள்ளே கருத்து வேறு இருந்தால் கணவன் நீங்கள் விட்டுக்கூடாது, மனைவி நீங்கள் விட்டுக்கூடாது. ஏன்னா மிகப்பெரிய சொத்து உங்களுக்கு கணவன், உங்கள் மனைவி தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. ஏன்னா சுக்கிரனுடைய வீடு பார்த்தீங்களா, அதனால். அதன் பிறகு தொழில், இந்த தொழிலும் மனைவியும் உங்களுக்கு 2 கண்ணு கூட இருக்குது. கண் பரிதா இது மாதிரி என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி வலது கண்ணு எடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கு தொழிலும் மனைவியும் இருப்பாங்க. அதேமாதிரி கணவனும் தொழிலும் உங்களுக்கு இருக்கும். 2 பேருக்கு ஒரே வைப்ரேஷன் தான். இதில் மாணவர்களை பார்த்துக்குங்க. இப்போ மாணவர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா படிப்பீங்க, நல்ல வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நல்லா படிக்கிற மாதிரி தான் வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க எப்பயுமே 2வது வாங்குற ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருப்போம், அடுத்தவன் வர்றதுக்கு ரெடியாக இருப்பான். அதை தக்க வைக்கணும். ஃபஸ்ட் மார்க் வாங்குற பெரிய விஷயம் கிடையாது, தக்க வைக்கிற பெரிய விஷயம். அப்போ முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த துலா ராசியில் பிறந்த மாணவ செல்வங்கள் நல்ல மார்க் எடுங்க, நல்லா படிங்க. உங்களுடைய கவனங்களை சிதற விடாமல் இன்றைக்கினா உங்களை மாதிரி ஒரு அறிவாளி ஞானம் கிடையாது. மிகப்பெரிய ஆசிரியராக இருந்து கலைப்பணியும் மற்றும் பெரிய பெரிய துறைகளில் நீங்கள் அழகான அற்புதமான வேலையை பார்க்கக்கூடியவங்க, பொதுநிலை சேவையை புரியக்கூடிய அன்பர்கள் நீங்கள். அடுத்து நடுத்தர இளைஞர்கள், திருமணமாகறதுக்கெல்லாம் திருமணமாகக்கூடிய யோகங்கள், குழந்தை பாக்கியங்கள், அதே போல் நல்ல வேலை கிடச்சி ப்ரொமோஷன் சீக்கிரம், மற்றவங்களுக்கு லேட்டாக கிடச்சா உங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிரும். ஒருத்தன் 10 வருஷம், ஒருத்தன் 4 வருஷம் வளர்த்துக்கிட்டு இருப்பான், அவனுக்கு கிடைக்காத வருஷம் போயினோடனே ப்ரொமோஷன் வாங்கிடுவீங்க. அப்படிப்பட்ட திறமையான ஆள் தான் நீங்கள். நல்லபடியாக இளைஞர்களுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்குது. அதன் பிறகு ஒரு 40 வயசுக்கு மேலே இப்போ எல்லாம் அனுபவித்து ஏகப்பட்ட பண்ணியிருப்பீங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், எப்படியா இருக்க? அட போங்க ஐயா, என்னத்தையா கண்ணம், எங்கே பார்த்து ஏமாந்த குழப்பம் ஐயா. யார் மேலே நம்பிக்கை வச்சு அவங்களை ஏமாற்றிடுறாங்க ஐயா. நம்ம சுயநலமாக நம்ம எல்லாம் நல்லா நினச்சோம், ஆனால் அவங்க போனால் நீ இரியா அப்படின்னு பண்ணிட்டாங்க ஐயா நம்மளை அப்படின்ட்டு ரொம்ப விரக்தியாக பேசுவாங்க. எது இந்த 40 வயசு மேலே உள்ள ராசிக்காரங்க, துலா ராசிக்காரங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்தீங்க, வாழ்ந்தீங்க செஞ்சீங்க, இனிலேருந்து நீங்கள் சபதம் எடுத்து வரணும். போதுமையா, நம்மளுக்காக வாழுவோம் அப்படின்னு உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க, உங்கள் உள்ளத்தை பார்த்துக்குங்க, உங்கள் இல்லத்தை பார்த்துக்குங்க. இங்களுக்குன்னு உங்கள் மனைவி இருக்காங்க, உங்களுக்கு குழந்தை இருக்காங்க, உங்கள் உடம்பு, உங்கள் உயிர் எல்லாம் இனி சேஃப்டி பண்ணணும். இது வரைக்கும் பொதுநல செஞ்சாலாம் போதும். இனிமேல் உங்களுக்காக வாழுங்கள், உங்கள் குடும்பத்துக்காக வாழுங்க. உங்களுக்கு உண்டான கடைசி காலத்தில் இப்போதையே அதுக்குண்டான பொருளாதாரங்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க, அருளையும் சேர்த்துக்குங்க, பொருளையும் சேர்த்துக்குங்க. யார் 40 வயசுக்கு மேலே. இப்படி நல்ல அனுபவமுள்ள ஆண்டாகவும் அதிர்ஷ்டமான ஆண்டாகவும் ஆனந்தமான ஆண்டாகவும் இந்த 2025 உங்களுக்கு இருக்கிறது. இதை தக்க வைத்து கொண்டு இந்த ஆண்டை பல சாதனை புரிந்து வென்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திப்போம்.